Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2 அதுக்குள்ளார பதின்மெண்களை இருநிலை எண்களாக மாற்றுதல் இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். பதின்மெண்களை இருநிலை எண்களாக மாற்றுதல். பதின்மெண்களை இருநிலையாக மாற்ற 2 வழிமுறைகள் உள்ளன. ஃபஸ்ட்டு வந்து 2இன் தொடர் வகுத்தல் முறை, செகண்ட் வந்து 2இன் அடுக்கு முறை. 2இன் தொடர் வகுத்தல் முறை. ஒரு பதின்மை எண்ணை 2ஆல் வகுக்கும் போது அதன் மீதி 0 அல்லது 1 மட்டுமே இருக்கும். 2இன் தொடர் வகுத்தல் முறையில் கிடைக்கும் 0 மற்றும் 1இன் தொடர்ச்சி கொடுக்கப்பட்ட பதின்மை எண்ணிற்கு நிகரான இருநிலை எண்ணாகும். n என்ற பதின்மை எண்ணை இருநிலை எண்ணாக மாற்ற வேண்டுமெனில் கொடுக்கப்பட்ட எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு மற்றும் r என்ற மீதி 0 அல்லது 1ஆக கிடைக்கும். இந்த செய்முறையை ஈவு 0 அல்லது 1 என வரும் வரை தொடர்ச்சியாக வகுக்க வேண்டும். ஈவு 0 அல்லது 1ஆக வரும்போது அதுவே கடைசி மீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசி மீதி மதிப்பிலிருந்து முதல் மீதி மதிப்பு வரை உள்ள எண்களை எடுத்து எழுதினால் கிடைக்கும் விடை கொடுக்கப்பட்ட பதின்மை எண்ணிற்கு நிகரான இருநிலை எண்ணாகும். 2இன் தொடர் வகுத்தல் முறைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 65 அப்படிங்கிற பதின்மை எண்ணை வந்து நம்ம இருநிலை எண்ணாக மாற்றணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 பதின்மை எண் அப்படிங்கிறதுனால அதோட பேஸ் வந்து 10. ஸோ இருநிலையை மாற்றணும். ஸோ இருநிலையோட பேஸ் வந்து 2. ஸோ 65 வந்து நம்ம 2ஆல் வகுத்துக்கிட்டே வரணும். 2ஆல் வகுத்து அப்படின்னிங்கன்னா 32 2 64 மீதி வந்து 1. திருப்பி இந்த 32 வந்து 2ஆல் வகுக்கணும். ஸோ 16 2 32 மீதி 0. இந்த 16 வந்து 2ஆல் வகுக்கணும். 8 2 16 மீதி 0. 8 வந்து 2ஆல் வகுக்கணும். 4 2 8 மீதி 0. இந்த 4 வந்து 2ஆல் வகுக்கணும். 2 2 4 மீதி 0. இந்த 2 வந்து 2ஆல் வகுக்கணும். 1 2 2 மீதி 0. ஸோ இந்த ஈவு வந்து 1 இல்லை 0 வர வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். இது மாதிரி வந்த ஆன்சரை வந்து இந்த பாட்டம் சைடில் இருந்து டாப் சைடை நோக்கி அப்படியே எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆன்சர். 1க்கு அப்புறம் 5 0 வந்துருக்குது. 0 0 அதுக்கப்புறம் 1. ஸோ இந்த இருநிலையோட அடிமானம் வந்து 2. ஆன்சர் எழுதுகிறப்ப கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் போட்டு 2 அப்படின்னு எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 50 அப்படிங்கிற பதின்மை எண்ணை வந்து இருநிலை எண்ணாக மாற்றணும். பதின்மை எண்ணோட அடிமானம் வந்து 10. இருநிலையோட அடிமானம் வந்து 2. ஸோ இது மாதிரி கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 50 அப்படிங்கிறது வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 25 2 50 மீதி வந்து 0. அது தனியாக எழுதிக்கிறேன். ஸோ 25 வந்து 12 2 இருக்குது. 12 2 24 மீதி 1. ஸோ 12 வந்து 6 2 இருக்குது. மீதி 0. 6 வந்து 3 2 இருக்குது. மீதி 0. 3 வந்து 1 2 இருக்குது. மீதி வந்து 1. ஸோ ஆன்சர் எழுதுகிறப்ப நீங்கள் பாட்டம் சைடில் இருந்து டாப் சைடை நோக்கி எழுதணும். ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 1 0 0 1 0. ஸோ இதோட இருநிலையோட அடிமானம் வந்து 2. நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்ப இந்த ப்ராக்கெட் போட்டு அதோட அடிமானம் எழுதுறது ரொம்ப முக்கியம். 2வது மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2இன் அடுக்கு முறை. பதின்மை எண்ணை இருநிலை எண்ணாக மாற்ற 2இன் அடுக்குகளை கூட்டிக் கொண்டே வர வேண்டும். பின்னர் அந்த எண்ணின் மொத்த மதிப்பை கணக்கிட தேவைப்படும் பிட்டுகளை ஒன்றாக சேர்க்க வேண்டும். நீங்கள் பதின்மை எண்ணை இருநிலையை மாற்றணும் அப்படின்னீங்கன்னா இந்த 2இன் மடங்கு அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். 2 power 0 2 power 1 2இன் அடுக்கு 2 2இன் அடுக்கு 3 2இன் அடுக்கு 4 2இன் அடுக்கு 5 2இன் அடுக்கு 6. ஸோ இது மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே போகணும். இங்கே 2 அப்படின்னு போட்டிருக்கோம்னா இருநிலையோட அடிமானம் வந்து 2. அதனால் 2ன்னு போட்டிருக்கோம். எந்த நம்பர் பவரில் 0 இருந்தாலும் அதோட மதிப்பு வந்து 1. 2 power 1 வந்து 2. 2 power 2 வந்து 4. ஸோ 2 power 3 வந்து 8. 2 power 4 வந்து 16. 2 power 5 வந்து 32. 2 power 6 வந்து 64. ஸோ இது மாதிரி எடுத்து எழுதிக்கணும். எக்ஸாம்பிளாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65 அப்படிங்கிற பதின்மை எண்ணை வந்து நீங்கள் இருநிலை எண்ணாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 65க்கு சமமான அல்லது அதை விட சிறிய 2இன் மதிப்பை கண்டறிக. 65க்கு சமமான அல்லனா அதோட சின்ன மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ 64ங்கிற பிட்டில் வந்து நீங்கள் 1ன்னு போட்டுக்கிறீங்க. 64 என்ற மதிப்பை கொண்ட பிட்டில் 1 என்று எடுக. மேலும் கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து 64 கழிக்க. ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன 65. ஸோ 65 - 64 மீதி வந்து 1. இந்த 1 தான் கொடுக்கப்பட்ட நம்பரில் மீதி இன்னும் இருக்குது. மீதமுள்ள மதிப்பை விட அடுத்த 2இன் மடங்காகிய 32 என்பது பெரிதாகும்.
எனவே 32 என்ற மதிப்பை கொண்ட பிட்டில் 0 என இடுக. ஸோ நம்மள்ட்ட மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 விட 32 பெருசு, அதனால் 32ல் எதுவும் வராது, அதனால் 0 போடுறீங்க. 32ல் 0. அடுத்த பாயிண்ட் வந்து மீதியுள்ள மதிப்பை விட 16 பிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் 16 பிட்லேயும் 0. மீதி இருக்கிறது 1. இங்கே பிட்டோட மதிப்பு வந்து 8. ஸோ பிட்டோட மதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இங்கேயும் 0. மீதி இருக்கிறது 1. இந்த பிட்டோட மதிப்பு வந்து 4. ஸோ பிட்டோட மதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இங்கேயும் 0. மீதி இருக்கிறது வந்து 1. பிட்டோட மதிப்பு வந்து 2. ஸோ அதனால் இங்கேயும் 0. மீதி இருக்க வேல்யூ வந்து 1. இந்த பிட்டோட மதிப்பு வந்து 1. ஸோ கடைசி பிட்டில் மட்டும் 1 போட்டுக்கிறீங்க. இந்த 65ஓட இருநிலை மதிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 0 0 1. அதோட அடிமானம் வந்து 2. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இரண்டின் மதிப்பு வந்து நீங்கள் வரிசையாக எழுதிக்கிறீங்க. 2/0 2/1 2/2 2/3 2/4 2/5 2/6 அப்படி எழுதிக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஈக்குவலான மதிப்பை வந்து கீழே எழுதுறீங்க. 2/0னா 1, 2/1னா 2, 2/3னா 8, 2/5னா 32, 2/6னா 64. இப்போ 65ங்கிற அப்படி நம்பரை வந்து இருநிலை என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 65 இல்லைனா அதை விட குறைவான இருநிலை மதிப்பை கண்டறிகிறீங்க. ஸோ 65க்கு அல்லது ஈக்குவலான நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ 64ங்கிற பிட்டில் வந்து 1 போட்டுக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிட்டை ஆட் பண்ணிட்டீங்க. அந்த 64ங்கிற பிட்டில் ஒரு பிட்டை போட்டுட்டீங்க, 1 ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 - 64 வந்து மீதி வந்து 1. அடுத்த இருநிலை மதிப்பான 32 விட மீதி இருக்க நம்பர் வந்து சின்னது. ஸோ அதனால் அந்த 32 பிட்டில் வந்து 0 போடுறீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பிட்லேயும் அடுத்த பிட்டோட மதிப்பு வந்து 16. ஸோ அங்கேயும் 0 போடுறீங்க. அடுத்த பிட்டோட மதிப்பு வந்து 8, அங்கேயும் 0 போடுறீங்க. அடுத்த பிட்டோட மதிப்பு வந்து 4, அங்கேயும் 0 போடுறீங்க. அடுத்த பிட்டோட மதிப்பு வந்து 2, அங்கேயும் 0 போடுறீங்க. ஸோ கடைசி பிட்டோட மதிப்பு தான் மீதி இருக்க நம்பரோட ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் கடைசி இருக்க பிட்டு வந்து 1 போடுறீங்க. இங்கே தெரியுது இல்லை, இதுதான் 65க்கு ஈக்குவலான இருநிலை மதிப்பு. 1 0 0 0 0 0 1. ஆன்சர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதோட அடிமானத்தை எழுதணும். ஸோ ப்ராக்கெட் போட்டு 2 அப்படின்னு அதோட அடிமானத்தை எழுதணும். இது வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க 5 மார்க் கொஸ்டின். மிதப்பு புள்ளி பதின்ம எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றுதல். 2இன் தொடர் பெருக்கல் முறையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட மிதப்பு புள்ளி பதின்ம எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றலாம். தசமத்தில் இருக்க நம்பரை வந்து எப்படி இருநிலையாக மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதோட வழிமுறைகளை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 2இன் தொடர் பெருக்கல் முறையின் வழிமுறைகள். படிநிலை 1. மிதப்பு புள்ளி பதின்ம எண்ணை 2ஆல் பெருக்கி வரும் விடை மதிப்பின் முழு எண் பகுதியை தனியாக குறித்து வைக்க வேண்டும். முழு எண் பகுதி 0 அல்லது 1ஆக மட்டுமே இருக்கும். படிநிலை 2. படிநிலை 1இல் கிடைக்கப்பட்ட விடை மதிப்பின் முழு எண் பகுதியை கொடுக்கப்பட்ட மிதப்பு புள்ளி எண்ணிலிருந்து கழித்து மீதமுள்ள மிதப்பு புள்ளி மதிப்புகளை மீண்டும் 2ஆல் பெருக்கி அதன் விடை மதிப்பின் முழு எண் பகுதியை தனியாக குறித்து வைக்கவும். படிநிலை 1 மற்றும் 2இன் இறுதி மதிப்பு 0 என வரும் வரையோ அல்லது தொடர்ந்து சில இலக்கங்கள் வரும் வரையோ மீண்டும் மீண்டும் பின்பற்றுக. படிநிலை 1 மற்றும் 2இன் படி தனித்தனியே எழுதி வைக்கப்பட்டுள்ள அனைத்து 0 மற்றும் 1களையும் மேலிருந்து கீழாக எழுத வேண்டும். இதுவே கொடுக்கப்பட்ட மிதப்பு புள்ளி எண்ணுக்கு நிகரான இருநிலை எண்ணாகும். விடையாக கிடைக்கப்பட்ட அனைத்து முழு எண்களையும் மேலிருந்து கீழாக எழுதுக. அதுவே கொடுக்கப்பட்ட மிதப்பு புள்ளி எண்ணிற்கு நிகரான இருநிலை எண்ணாகும். இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலியமாக பார்த்துடலாம். ஸோ எடுத்துக்காட்டு மூலியமாக பார்த்தா அவங்க நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புக்குக்கு பின்னாடி கொடுத்த கொஸ்டினே எழுதுகிறேன். 98.46 இந்த பதின்ம எண்ணை வந்து ஈக்குவலன் இருநிலை கேட்டிருக்காங்க. ஸோ பதின்ம எண்ணுனா அடிமானம் வந்து 10, இருநிலை எண்ணுனா அடிமானம் வந்து 2. ஃபஸ்ட்டு இந்த முழு எண், அதாவது இந்த 98 இருக்குல்ல, அதை வந்து 2இன் தொடர் வகுத்தல் முறையில் வந்து இருநிலையை மாற்றிக்கிறோம். 98 வந்து 2ஆல் வகுக்கிறோம். 49 2 98, மீதி வந்து 0. அடுத்து 49 2ஆல் வகுக்கிறோம். 24 2 வந்து 48, மீதி வந்து 1. அடுத்து 24 வந்து 2ஆல் வகுக்கிறோம். 12 2 வந்து 24, மீதி வந்து 0. அடுத்து 12 வந்து 2ஆல் வகுக்கிறோம். 6 2 12, மீதி 0. அடுத்தது 6 வந்து 2ஆல் வகுக்கிறோம். 3 2 6, மீதி 0. அடுத்தது 3 வந்து 2ஆல் வகுக்கிறோம். 3ல் வந்து ஒரு 2 இருக்குது, மீதி வந்து 1. ஸோ 98 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான இருநிலை மதிப்பு வந்து 1 1 0 0 0 1 0. இந்த 0.46 வந்து இருநிலையை மாற்றுறதுக்கு வந்து வழிமுறை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து 2ஆல் தொடர்ந்து பெருக்கணும். 0.46 × 2 வந்து 0.92. இப்படி வர நம்பரில் இருக்க முழு நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கணும். இதில் முழு நம்பர் வந்து 0, இந்த 0 வந்து தனியாக எடுத்து எழுதிக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த 0.92 இருக்குல்ல, அதை மறுபடியும் போட்டு 2ஆல் பெருக்கிறீங்க. இப்போ வந்து 1.84. இதில் வந்து முழு நம்பர் மதிப்பு என்னென்னா 1. அது தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த 1 தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த 1.84லேருந்து 1 கழித்து வர நம்பரை வந்து இங்கே எழுதுறீங்க. அதாவது 0.84. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 1.68. ஸோ இதில் வந்து முழு நம்பர் மதிப்பு வந்து 1. ஸோ 1 வந்து தனியாக எடுத்து எழுதிக்கிறீங்க. ஸோ 1.68லேருந்து 1 மைனஸ் பண்ணி வர நம்பரை இங்கே எழுதுறீங்க. அதாவது 0.68 இன்ட்டு 2. வர ஆன்சர் வந்து 1.36. ஸோ முழு நம்பர் மதிப்பு வந்து 1. அதை தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 1. 1.36லேருந்து 1 மைனஸ் பண்ணி இந்த 0.36 அப்படிங்கிறத இங்கே எழுதுகிறேன். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 0.72. ஸோ இதோட முழு மதிப்பு வந்து 0. ஸோ அந்த 0 தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இது மாதிரி 5 டிஜிட் வர வரைக்கும் நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிக்கங்க. இல்லைனா ஆன்சர் வந்து ரிப்பீட்டடாக வர வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஆன்சர் எழுதுகிறப்ப வந்து நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் எழுதணும். ஸோ இப்போ எழுதுகிறப்ப ஆன்சர் இந்த டைரக்ஷனில் எழுதணும். 98.46. இதோட பதின்ம மதிப்பு வந்து இதோட ஈக்குவலான இருநிலை மதிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1100.01110.02. இந்த 2 இதுக்கு போட்டிருக்கேன்னா இருநிலையோட அடிப்படை வந்து 2. ஸோ அதனால் இந்த 2 போட்டிருக்கேன். இங்கே வந்து 10 இதுக்கு போட்டிருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா பதின்மையினோட அடிப்படை வந்து 10. அதனால் 10 போட்டிருக்கேன். புக்கில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 0.2 இதுக்கு வந்து ஈக்குவலான இருநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.2 இன்ட்டு 2 வந்து 0.4. ஸோ அதோட முழு நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 0. ஸோ மீதி இருக்க நம்பர் வந்து 0.4 இன்ட்டு 2 0.8. ஸோ முழு நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 0. 0.8 இன்ட்டு 2 ஸோ 1.6. ஸோ முழு நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 1. இந்த 1.6லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க நம்பரை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 0.6 இன்ட்டு 2 1.2. முழு நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 1. மீதி இருக்க நம்பர் வந்து 0.2 இன்ட்டு 2 0.4. முழு நம்பர் வந்து 0. இந்த எக்ஸாம்பிளில் வந்து 0.4 வந்து ரிப்பீட்டட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0.4 ரிப்பீட்டட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா 0.4 வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். இது மாதிரி ரிப்பீட்டடாக ஆகிற வரைக்கும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இல்லைனா ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் வரப்போ நிப்பாட்டிக்கலாம். 0.2க்கு வந்து ஈக்குவலான இருநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.00112. இந்த 0.2 பதின்மைக்கு வந்து ஈக்குவலான இருநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0011. ஸோ இதுதான் 0.2 பதின்மைக்கு ஈக்குவலான இருநிலை எண். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.